ஹலோ எவ்ரியான், வெல்கம் லெவல் டு க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆவின் ஐஸ்கிரீம் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறுவதற்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதன் மூலமாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு சொந்த தொழில் செஞ்சு அதன் மூலமாக வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெறும் ஒரு 1000 ரூபா நீங்கள் முதலீடு செஞ்சீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 25,000 30,000 வரைக்கும் உங்களுக்கு வருமானம் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆவின் ஐஸ்கிரீம் கடை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவின் ப்ராடக்ட்டுக்கான டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறணும் அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த வழிமுறைகள் மூலம் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஆவினுடன் இணைந்து உங்கள் தொழிலை விரிவுபடுத்த ஒரு அரிய வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் என்ன ப்ராடக்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் முதலீடு செய்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 25% வருவாய் பெறும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறாங்க. ஸோ ஆவின் ஐஸ்கிரீம் மொத்த விற்பனையாளராகி உங்கள் தொழிலை லாபகரமாக மாற்றுங்கள். ஸோ ஆவின் இந்த மிகப்பெரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்களோ அந்த ஏரியாவில், அதாவது சொந்த ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூட்டராக நீங்கள் மாறிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்புக்கு அங்கே நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆவினில் தொடர்பு கொள்ள வேண்டிய நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு 1000 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். 1000 ரூபா நீங்கள் ஆவினுக்கு பே பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்களும் டிஸ்ட்ரிபியூட்டராக மாறிடலாம். சரிங்களா? ஸோ சொந்த ஊர்லேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தள்ளுவண்டி மாதிரியோ இந்த மாதிரி கடை வச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ உங்களுக்கு ஆவினோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த ப்ராடக்ட்ஸ் வேணுமோ அந்த ப்ராடக்ட்ஸை கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வாங்கி அதை சேல் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா மில்க் மட்டும் இல்லாமல் கேர்டு, சாக்லேட்டு, ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வகையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கி சேல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். ஸோ இதன் மூலம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வெறும் 1000 ரூபா நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில் மாதம் ஒரு 25% மேலே அதாவது நீங்கள் வாங்கக்கூடிய ப்ராடக்டில் 25% மேலே உங்களுக்கு வருமானம் ஈட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் கேர்டு வாங்குறீங்க, மில்க்கு, சாக்லேட்டு இதெல்லாம் வாங்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் தனி அமௌண்ட்டு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மி விலையிலேயே கொடுப்பாங்க. நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராக ஆகிட்டீங்க 1000 ரூபா பே பண்ணி அப்படின்னா அதெல்லாம் கம்மி விலையில் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை விற்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் லோ மார்ஜினில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதன் மூலமாக ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கு 25% லாபம் வர மாதிரி தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான காண்டாக்ட் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய அந்த காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க மேலும் விவரங்கள்லாம் சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ நம்ம கேட்ட தகவலின்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ப்ராடக்ட்ஸுமே வாங்கிக்கலாம். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு வெறும் 1000 ரூபா தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொந்த ஊர்லேயே டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எப்படி அந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணுறது, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு அந்த ஃபார்மில் என்னென்னலாம் ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆவின் வெப்சைட் வந்துடுங்க. ஆவின் வெப்சைட் நான் என்டர் பண்ணிட்டேன். இதில் ஃபஸ்ட் ஒன்றா இருக்கும் avin.tn.gov.in. இந்த பேஜுக்கு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர் ஃபெடரேஷன் லிமிடெட், இதில் சர்வீசஸ் அப்படின்னு இருக்கும். 5th ஒன்று அதில் சர்வீஸ் டு பிஸ்னஸ் அப்படின்னு இருக்குது. அதை ஓகே கொடுத்துருங்க. அதை ஓகே கொடுத்தும் பார்த்தீங்க அப்படின்னா இதில் அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறையா இருக்கும். சரிங்களா? அப்ளிகேஷன் ஹோல்சேல் டீலரு, அப்ளிகேஷன் மெர்ச்சன்ட் எக்ஸ்போர்ட்டரு, அப்ளிகேஷன் ஃபார் FRO, ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் அப்ளிகேஷன் FRO ஃப்ரான்ச்சைசிஸ், ஓகேங்களா? அதை ஓகே கொடுத்துக்கிறேன். அதை ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் ஆவின் ஃப்ரான்ச்சைஸ் அவுட்லெட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதில் சம் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இதில் இந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல், அதாவது நீங்கள் மில்க் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் எல்லா வகையான ப்ராடக்ட்டும் நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து கொடுக்கலாம், விற்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நேம் ஆஃப் த அப்ளிகண்ட், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், அதாவது உங்களோட பெயர், அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ் இதெல்லாம் எழுதிக்கணும். அதே மாதிரி ரெசிடென்ஸ் பின்கோடு எல்லாமே எழுதிக்கங்க. ஃபோன் நம்பர் இங்கே எழுதிக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா, எந்த ஏரியாவோ, ஷாப் என்ன ஷாப்போ அந்த ஷாப், அதாவது நீங்கள் இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அட்ரஸ் நீங்கள் எழுதுன மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ ஏதாவது ஒரு நேம் வச்சுங்க, அதோட அட்ரஸ்ஸு. ப்ளீஸ் ப்ரொவைட் ரஃப் மேப் ஃபார் யுவர் பிஸ்னஸ் ஸ்பாட் ஃபார் த ஈஸி லொக்கேஷன், அதாவது லொக்கேஷன் ஃபைன் பண்ணுறதுக்காக இது கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே அப்ளிகண்ட் ப்ரொஃபைல் இருக்குது. அப்ளிகண்ட் நியூ ஆர் எக்ஸிஸ்டிங், அதாவது நீங்கள் புதுசாக தொழில் தொடங்க போகிறீங்களா இல்லது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இருக்கிறவங்களா அப்படின்னா எஸ் கொடுத்துங்க. எதுவோ நீங்கள் நியூனா நியூ கொடுத்துங்க, எக்ஸிஸ்டிங்னா எக்ஸிஸ்டிங் கொடுத்துங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக இருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதோட நேச்சர் என்ன, அதாவது உங்களோட பிஸ்னஸ் நேச்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு கீழே ஜிஎஸ்டி இது எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டி நம்பர் கேட்குறாங்க. பீரியட் ஆஃப் பிஸ்னஸ் பீரியடு எவ்வளோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதுக்கப்புறம்
மந்த்லி டர்ன் ஓவர் எவ்வளவு, அதாவது இதெல்லாம் எக்ஸிஸ்டிங். ஓகேங்களா. ஏரியா ஆஃப் த ஷாப் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அந்த ஷாப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெதர் த ஷாப் ஓனடு லீஸடு ரெண்டட், அதாவது உங்களோட சொந்தமான கடையா அல்லது நீங்கள் லீஸுக்கு எடுத்திருக்கீங்களா, அதுக்கப்புறம் வாடகைக்கு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள், பாட்டில் கூலரு கெப்பாசிட்டி, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிறது. ஓகேங்களா. பாட்டிலோட கூலர் இருக்கா, ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கா, அதோட கெப்பாசிட்டி என்ன, டீப் ஃப்ரீசர் இருக்கா, அதோட கெப்பாசிட்டி என்னன்னு கேட்குறாங்க. சப்போஸ் நீங்கள் நியூவாக பிஸ்னஸ்க்கு வரீங்க அப்படிங்கிற பஸ்ஸில் கீழே கொடுத்துருக்காங்க. வாட் ஆர் த குவாலிஃபிகேஷன் ஆஃப் அப்ளிகன், உங்களோட அப்ளிகனோட குவாலிஃபிகேஷன் என்ன, வெதர் ஃபெமிலியர் இந்த ரீட்டைல் பிஸ்னஸ், உங்களுக்கு ரீட்டைல் பிஸ்னஸில் ஏதாவது ஃபெமிலியர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி கீழே என்ன ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேறு ஏதாவதுனாலும் ஓகே தான். ஸோ அதை எல்லாம் கொடுத்துட்டு ஃபில் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் அப்படின்னு இருக்கும், உங்களோட சிக்னேச்சர் போட்டு. ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஒரு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாங்க அந்த போர்ட்ஃபோலியோவில், அதை காண்டாக்ட் பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் எங்கே ஃபார்வேர்ட் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க. வெறும் 1000 ரூபாய் நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டராக மாறதுக்கு நீங்கள் 1000 ரூபாய் பே பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்குறது நம்ம ஓன் காஸ்ட் தான் சொல்லியிருக்காங்க. இதில் மில்க் ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் கர்டு, சாக்லேட்டு, ஆவினோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரான்ச்சைஸி எடுத்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவின் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிறதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி எவ்வளோ பே பண்ணால் நமக்கு வந்து மாத வருமானம் 30,000 25,000 அந்த மாதிரி எடுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கி நம்ம ஃப்ரான்ச்சைஸில் எடுக்க முடியும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உதவிகரமாக தான் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்ற வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து இருப்பது உங்கள் பிரகாஷ். பாய், டேக்கர்.